ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலேசியன் ஸ்பெஷாலிட்டி இன் மலையாளம் தமிழுக்கு எல்லாருக்கும் ஸ்வாகதம், வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது குக்கிங் வீடியோ இல்லை. இன்றைக்கி ஒரு பியூட்டி ஆயில் தான் செய்ய போகிறேன். ஓகேவா? அது எல்லாருக்கும் சிம்பிளாக செய்யலாம். நான் இன்றைக்கி அது டெய்லி நீங்கள் பாய்க்கலாம். அந்த என்ன சொல்கிறது, ஃபேஸ் லைட்னிங், அப்புறம் அந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸு, அப்புறம் ஃபேரன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரெகுலராக போடுறவங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். அது ஒரு பெரிய கேரட்டு, அப்புறம் ஒரு சின்ன பீஸு மஞ்சள், அது நல்லா வாஷ் பண்ணி அதோட தோலெல்லாம் எடுக்காமல், அப்புறம் ஒரு பெரிய ஆரஞ்சுனா ஒன்று போதும். நான் சின்னதுனால 2 எடுத்திருக்கேன். அதோட தோல் தான் நமக்கு வேணும். அப்புறம் மாதுளப்பழத்தோட தோல், பொமகர்னேட்டு. ஓகே, இதெல்லாம் நல்லா சீகி எடுத்துடணும். அப்போ நான் அது ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ஸ் நம்மளோட எண்ணெய் தான். எண்ணெய் அதில் யூஸ் பண்ணுற எண்ணெய், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணுன்னா தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம், இல்லைன்னா ஒலிவ் ஆயில் எடுக்கலாம், இல்லைன்னா பதாம் ஆயில். அப்புறம் இன்னொரு ஆயில் ரைஸ் பேன் ஆயில், இந்த தவிடெண்ணெய்ன்னு சொல்லுவாங்களே, அது. நான் அந்த எண்ணெய் தான் பாய்க்கிறேன். அது ரொம்ப ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ரைஸ் பேன் ஆயிலு. அப்புறம் தோல் சம்மந்தப்பட்ட சீக்குக்கு, அப்புறம் கொலஸ்ட்ரால் உள்ளுக்கு, இப்போ நம்ம சமையலுக்கு கூட அதெல்லாம் பாய்க்கலாம். அப்போது நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. ஓகே, நான் இனி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குக் பண்ணலாம். இது குக்கிங்கில் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாம் வெட்டி ரெடி பண்ணியிருக்கோம். இனி நம்ம நம்மளோட பியூட்டி ஆயில் ரெடி பண்ணலாம். இந்த ஆயிலோட பெனிஃபிட் என்னென்னா, ஸ்கின் லைட்டனிங்க்கு ரொம்ப நல்லது, அப்புறம் ஃபேர்னஸுக்கு. ஆனால் நீங்கள் எதுக்கும் இது செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், உங்கள் ஃபேஸுக்கு ஒத்து வருதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டெய்லி பாய்க்கணும். ஓகே, நான் இப்போ இந்த ஆயில் இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு சட்டி நம்ம சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம இந்த ஆயிலை ரெடி பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நீங்கள் ஒரு 100-150 ml ஆயில் ஊற்றலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த கேரட் போடலாம். கேரட்டோட பெனிஃபிட்டு உங்களுக்கு சொல்ல தேவையில்லையே. கேரட்டு நம்ம போடுற ஓரோ இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோ ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. சில பேருக்கு மஞ்சள் ஒத்துக்காது. அப்போ நீங்கள் அது ஆப்ஷனலாக ஆக்கிடுங்க. அது நீங்கள் வேணும்னா போடலாம். மெயின் கேரட்டும் அந்த ஆரஞ்சோட தோல் மட்டும்தான். ஓகேவா? அப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடு வந்துருச்சு. இன்னும் நம்ம கேரட்டு போடலாம். கேரட்டு போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ஸ் போடலாம். இனி இந்த ஆரஞ்சோட தோல், அதுக்கப்புறம் மாதுளத்தோட தோல், அப்புறம் மஞ்சள். ஓகே, இனி கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இது ஒரு 5 இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் போதும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் இதில் இருந்துட்டு இதோட கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாச்சு. நான் எடுத்த கேரட்டு கொஞ்சம் பெருசு, அதனால நிறைய ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வரும், கொஞ்சம் நல்லா இதோட பதையெல்லாம் இறங்கி இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் மாதுளத்தோட தோலும் ஆரஞ்சும் போடும்போது ஒரு நாளைக்காவது நீங்கள் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு போடுங்க, அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதோட எண்ணெயெல்லாம் அது கொஞ்சம் இழுத்துரும். ஓகேவா? நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு நான் செய்யும்போது அப்படி தான் செஞ்சேன். ஆனால் இப்போ எனக்கு அதுக்குள்ள டைம் கிடைக்கல, அதனால தான் நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டேன். இப்போ நம்மளோட இது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சூடு ஆறுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஆறிடுச்சு. இனி நமக்கு இது வடிகட்டலாம்.
பாருங்கள் நம்மளோட எண்ணெய் மஞ்சளெல்லாம் போட்டதுனால ரொம்ப டார்க்காக இருக்குது, இல்லைன்னா லைட்டு எல்லோ கலர் தான் இருக்கும். இதை எடுத்து நம்ம வந்து நைட்டு வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்போது ஃபேஸ் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னுனா நீங்கள் போட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் லைட்டு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணலாம் ஃபேஸு. இல்லை பிம்பிள்ஸ் எல்லாம் வராது, நல்லா ட்ரை ஸ்கின்னுனா நீங்கள் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக போட்டுட்டு காலையில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். அதுவும் லைட் வார்ம் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். இது ரொம்ப நல்லது, நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஆயிலு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நைட்டு கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் நல்லா அப்படியே கையிலே சூடு பண்ணணும். ஓகே, அப்புறம் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். கையிலெல்லாம் அப்ளை பண்ணலாம். கை ரொம்ப டார்க்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கை, அப்புறம் ஃபேஸ் எல்லாம், நெக்கு இந்த மாதிரிலாம் சேர்த்து நீங்கள் போடலாம். ரொம்ப நல்லது. அப்போ ஓகே, எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மொதல் வாட்டி பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபேஷியல் செய்யலான்னு இருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நீங்கள் எல்லோரும் செய்யுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணலாம். அப்போ ஓகே, பாய், see you, take care.